என் பேர் விஜயசாரணி. நான் ஆந்திராவில் இருந்தேன். நான் முதல்ல இதுக்கெல்லாம் எங்கே போகணுன்னு நினச்சி கூட பாருங்கள். முதல்ல எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். யாரோ ஒரு குருமார் மூலமாக ஏதோ ஒரு குங்ஃபு கற்றுக்கிட்டு அந்த கலை மூலமாக வெளியே போயிட்டுருந்தேன். அப்போ அடிக்க மட்டுமே தெரிஞ்சது. நிறைய கவர்மெண்ட்டு நிறைய ரூல்ஸ் சொன்னாங்க. அப்போ அடிக்க மட்டுமே தெரிஞ்சிருந்ததுனால அடி பட்டவனோட வழி என்னன்னு எனக்கு சரியாக சொல்லுவேன். அவனுக்கு எப்படி மாற்றம் பண்ணப்போ அடிக்க மட்டும் தெரிஞ்சிருக்கு. அடி பட்டவனே திரும்பி எழுதி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வர்க்கம் எல்லாருக்கும் நல்லா. நான் அப்படி தான் ஒரு 7 வருஷத்துக்கு 2018 கேரளா நிறைய இடத்துல தேடி பார்த்தேன் எங்கெங்கே எது கற்றுக் சரி. ஒரு குருமா 3 வருஷம் என்ன அடைஞ்சிச்சு. ஆனால் அவர் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சேன். ஆனால் அவர் கற்றுக் கொடுத்தார். ஒரு சில விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். மாதத்தில் அவர் சொன்னதுன்னா உங்களுக்குள்ள வச்சுருக்கேன். அங்கேருந்து சரி இதோட நிறுத்த தேடலாம் மாட்டேன். ஏதோ இதே தேடி வந்துட்டு அப்போ தான் ஒவ்வொரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிறதுக்கு நான் போவேன். இப்போ கிட்டத்தட்ட 12 மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டுருக்கேன். இது இந்த தேடல் இது கூட நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டம் எவ்வளோ தான் நம்ம குடும்ப பிரச்சனை வந்தாலும் இதை நிறுத்தாமல் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு வெளியே போவேன். ஒரு குருநாதர் மூலமாக சித்தாவை கற்றுக்க ஆரம்பித்தேன். சித்தாவில் இருந்து சரி இன்னும் அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு கைரோப்ராக்டிக் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் பரமாத்திரம் ஏற்கனவே கொஞ்சம் அவர் சொல்லி கொடுத்துருந்தா அதுலேயும் கொஞ்சம் அவங்க சொல்லுறது சரி. கடைசியாக வந்து இப்போது ரீசெண்டாக நீங்கள் வந்ததுக்கப்புறம் சில விஷயம் பார்த்தா எனக்கு என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த தலைசாம்பு சொன்னாங்க. அது என் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதை நான் யூஸ் பண்ணேன். அது எனக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். அவர் சொன்னபோது எனக்கு அந்த தாட் அப்படியே வந்து எனக்கு கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்டது அப்படியே ஞாபகம் ஓ சரி. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்போது அதுக்கு டிஃப்ரெண்ட் ஜானல், அதாவது ஈஸியாக புரிதலில் சொல்லி கொடுக்கணும். ஓகே சரி நம்ம சரியான இடத்துல நான் வந்திருக்கணும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே எதுவும் சந்தர்ப்பத்துக்கு எதுவும் இல்லை. முதல்ல வரும்போது நான் யாருன்னு முதலில் தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் திரும்ப போகிறேன். வீட்டில் எனக்கு சம்சாரம் கேட்டாங்க எப்படி சாப்பாடு யாருன்னு தெரியாது. அப்புறம் இங்கே எல்லாருமே வீடியோ காலில் எல்லாருமே காட்டுறது. இப்போ இங்கிருந்து போகிறது ஒரு சின்ன ஃபீல். அது இத்தனை நாளாக என்னை பார்த்துட்டு எல்லாருக்கும்